கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 12:2. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். கொஞ்சம் எல்லாரும் என்ன பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே இந்த வசனத்தை படிக்க போறோம். நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? பக்கம் 12, பழைய ஏற்பாட்டுல பக்கம் 12. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த வாக்குத்தத்தத்தை படிக்க போறோம். ஆதியாகமம் 12:2. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? உங்க உதடு வசனத்தை படிக்கணும், உங்க கண்ணு வசனத்தை பார்க்கணும், உங்க காது நீங்க படிக்கிற வசனத்தை கேட்கணும். 3 காரியத்தை ஒண்ணா செஞ்சிடலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? சரி, என்னோட சேர்ந்து படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஆசீர்வதிக்கும் கர்த்தர். ஆமென். நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறதுனா, அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, நான் படிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து, அதாவது உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ எப்படி இருப்பன்னா இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்துல 4 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறத நீங்களும் நானும் வாசிக்க முடியும். 4 விதமான ஆசீர்வாதம். 1, நான் படிக்கிறேன் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்றார். ஆமென். கவனிங்க, சிங்குலர்ல பேசுறத நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் ஒரே ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை சந்தித்து அவனிடத்துல சிங்குலர்ல பேசுறார், பன்மையில் அல்ல. அவனை மட்டுமே சந்தித்து பேசுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அருமையானவர்களே, கர்த்தர் எப்படி ஆபிரகாமை சந்தித்து அவனை பார்த்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரோ, அதே போல சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை சிங்குலரா சந்திக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களோடு சேர்ந்து இல்ல, உங்களை பார்த்து பர்சனலா சந்திச்சு உங்க கரத்தை பிடிச்சு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். முதல்ல இதுல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நான் படிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்படின்னு சொல்லி இங்க எழுதி இருக்கிறார். ஆமென். முதல்ல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவரை பெரிய ஜாதியா மாத்துவேன்றார். ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்களை பெரிய ஜாதியா கர்த்தர் மாத்த போறார். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு மனுஷங்க ஆபிரகாம், அவனை அழைத்து கர்த்தர் ஒரு பெரிய தேசமா, இன்னைக்கு நம்ம கேள்விப்படுகிறோமே இஸ்ரவேல் என்கிற தேசம், அந்த பெரிய தேசத்தை கர்த்தர் யார் மூலியமா மாத்தினார் தெரியுமா? ஒரே ஒரு ஆபிரகாமை அழைத்து ஒரு பெரிய தேசமாக, ஒரு பெரிய இனமாக, ஒரு பெரிய ஜாதியாக எப்படி மாத்தினாரோ, அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு இந்த 2024ஆம் ஆண்டு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க பெரிய ஜாதியா மாறுவீங்க. அல்லேலூயா. பிரதர், ஐயோ இந்த வார்த்தையை என் சகோதரியோ என் சகோதரனோ என் பிள்ளைகளோ என் கணவரோ கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க உங்க இருதயத்துல சிந்திக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கேட்கறதுனால, நீங்க இப்ப உங்க மனசுல யோசிக்கிறீங்களே, இந்த வார்த்தையை எங்க இன்னார் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கேட்கறதுனால, இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க கேட்கறதுனால உங்களை நீங்க இருதயத்தில் நினைக்கிறீங்க பாருங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஒருவேளை மனைவிமார் வந்திருப்பீங்க, கணவர் வராம இருந்திருக்கலாம், அவருக்கும் இந்த ஆசீர்வாதம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை கணவர் வந்திருப்பீங்க, மனைவி வராம இருக்கலாம், இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றதுனால அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆமென். ஒருவேளை உங்க குடும்பத்தின் நபர்கள் வராம இங்க இருந்திருக்கலாம், நீங்க கேட்கறதுனால அந்த குடும்பத்தின் நபருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். கவனிங்க, முதல் காரியம் என்னன்னா, இந்த வசனத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென்.
ஒரு மனுஷனை கொண்டு ஒரு பெரிய தேசமாய் கர்த்தர் எப்படி மாற்றினாரோ, ஒரு பெரிய இனமாக எப்படி கர்த்தர் மாற்றினாரோ, ஒரு பெரிய ஜாதியா எப்படி மாற்றினாரோ, அதே போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை நான் பெரிய ஜாதியா மாத்துவேன்றார். ஆமென். உங்களோடு கூட உங்க சந்ததி அழியாது, உங்களுக்கு சந்ததி உண்டாகி உங்களுக்கு ஒரு பெரிய ஜாதிய கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப அற்புதமா இருக்கும். I will make you into a great nation அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிரேட் நேஷனா கர்த்தர் உங்களை மாத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது பாருங்க அந்த வசனத்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு எழுதப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னதுங்க? உன்னை ஆசீர்வதித்து. கர்த்தர் நம்ம என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயசுல இந்த வாக்குத்தத்தம் உண்டாவுதுங்க. அருமையானவர்களே, அவனுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகுது. அவங்கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, சொத்து இருக்கு, சொகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணு இல்ல, என்னன்னா குழந்தை பாக்கி இல்ல. என்ன இல்லைங்க? அதனால அவனுக்கு பல சொத்துக்கள் இருந்தாலும், ஆடு மாடுகள் திரளா இருந்தாலும், வேலைக்காரர்கள் திரளா இருந்தாலும், அவனுக்கு ஒரு குறையோடவே அவன் என்ன பண்றானா வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாருங்க, அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு குறையோடு நீங்க வந்திருக்கிறீங்களே, ஏதோ ஒரு இருதயத்துல பாரத்தோடு வந்திருக்கிறீங்களே, ஏதோ ஒரு கவலையோடு வந்திருக்கிறீங்களே, பிரதர் 2023 முழுக்க கடந்து போயிடுச்சு, 2024 என் வாழ்க்கையில வந்துடுச்சு, ஆனா இது மாத்திரம் என் வாழ்க்கையில மாறாம இருக்கே, இது மாறினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நீங்க ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களே, உங்க ஏக்கத்தை பார்த்து உங்க குறைகளை நிறைவாய் மாற்ற கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு. அல்லேலூயா. ஆபிரகாம் சகல ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாருங்க. அவரை பார்த்து ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு. ஆமென், ஆமென். ஏதோ குறையோடு வந்திருக்கிறீங்களே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்ப மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போற மகளே அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. குறைவை நிறைவாய் மாற்றுகிற வருஷம் இந்த வருஷம். ஆமென். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றார். எல்லாம் சொல்லுங்க, பேரை பெருமைப்படுத்துகிற ஆண்டு இந்த ஆண்டு. அல்லேலூயா. ஆதியாகமம் 17:5 சொல்லுகிறது, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னு சொல்ற. ஆமென். ஆபிரகாமுக்கு முதல்ல இருந்த பேர் என்னன்னா ஆபிராம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆபிராம் என்ற பேரை ஆபிரகாம்னு மாத்துற. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பேரை பெருமைப்படுத்துறதுனா என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, உங்க பேரை மாத்துறது தான் பெருமைப்படுத்துறது. அல்லேலூயா. உங்களை பார்த்து நிறைய பேர் மலடின்னு சொல்லி இருப்பாங்க, அதை மாத்துறாரு கர்த்தர். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க, பிரதர் நான் வேஸ்ட் பிரதர் அப்படின்றீங்களா? கர்த்தர் இந்த வருஷம் உங்களை பார்த்து சொல்றாரு, வேஸ்டா இருந்த உங்களை டேஸ்டா மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர் நானே ஒரு குப்பை பிரதர் அப்படின்றீங்களா? குப்பையிலிருந்து உங்களை உயர்த்தி ராஜாக்களின் மத்தியிலே அமர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்க பேரை மாத்தி கர்த்தர் இந்த வருஷம் உங்களை பெருமைப்படுத்த போறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஆமென், ஆமென். நீங்க படிக்கிற உங்க ஸ்தலத்துல உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். ஆமென். எப்படி பெருமைப்படுத்துவார்னா, உங்க பேரை கர்த்தர் மாத்துறார். ஆமென். வேஸ்ட், அந்த குப்பை, உதவாது, இது அதுன்னு எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்லியிருக்கலாம் நம்மளை பார்த்து. ஆனா கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, அது எல்லாம் மாத்தி உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அந்த நாமத்துல உங்களை அழைக்கும் பொழுது உங்க பேர் எப்படி இருக்கும்னா பெருமைப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன்னு சொல்றார். நான்காவது இந்த வாக்குத்தத்தத்துல பாருங்க, 4வது ஆண்டு சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, you will be a blessing அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அது என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு
மற்றவங்களுக்கும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. இத்தனை ஆண்டு நீங்க எப்படி இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருந்தீங்க. நீங்க மாத்திரம் ஆசீர்வாதத்துல வளர்ந்து கொண்டே இருந்தீங்க. ஆனா இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி பிரதர், என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்றார். ஆமென். எப்படி பிரதர்? ஆமாங்க, இந்த லைட்டை பாருங்க, இன்னைக்கு மாத்திரம் இந்த லைட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இருட்டில் தான் இருந்திருப்போம். இதை கண்டுபிடிச்சது யாருங்க? ஆபிரகாமுடைய பேரன். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுடைய பேரன். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, போன் வருது, பிரதர் ஜெபம் பண்ணீங்க பிரதர், உடனே போன்லயே ஜெபம் பண்றோம். கர்த்தர் கேட்கிறார், எப்படி இந்த கம்யூனிகேஷன்லாம் நடக்குது? காரணம் போன். எல்லாம் சொல்லுங்க. இதை கண்டுபிடிச்சது யாருங்க? ஆபிரகாமுடைய பேரன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய பேரன். நீங்க பார்க்கிற ஃப்ளைட் ஆகட்டும், நீங்க பார்க்கிற போன் ஆகட்டும், நீங்க பார்க்கிற லைட் ஆகட்டும், எல்லாத்தையும் யார் கண்டுபிடிச்சதுன்னா பின்னாடி ஒரு யூதன் இருப்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். ஆமென். அந்த சயின்டிஸ்ட் யார், அப்படி யாரா இருக்குன்னா அவங்க ஒரு யூதனா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ மட்டும் இல்ல, உன் நிமித்தமா பூமியில் இருக்கிற எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்றார். அல்லேலூயா. நீங்க ஒரு சின்ன வியாபாரம் செய்யறீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு நீங்க விற்கிறீங்க பாருங்க பொருட்கள் எல்லாம், அதை வாங்குறவங்க எல்லாம் ஆசீர்வாதமா மாறுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் அதுல ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க கிட்ட வர்றவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா இந்த ஆண்டு மாத்த போகிறார். ஆமென். நீங்க மட்டும் இல்லைங்க, உங்க நிமித்தமா மற்றவங்களும் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆமென். நீங்க ஒருவேளை டீச்சரா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால நீங்க பிளஸட் ஆவீங்க. நீங்க பிளஸிங்கா மாறி நீங்க பாடம் நடத்தும் பொழுது உங்க வார்த்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஷூ கம்பெனிக்கு போலாம், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால ஷூ கம்பெனில உங்க கூட பணி செய்யறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க உங்க நிமித்தமா. அல்லேலூயா. உங்க நிமித்தமா உங்க மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க நிமித்தமா நீங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்ல, உங்க நிமித்தமா எல்லாரும், உங்க குடும்பம், உங்க சொந்த பந்தம், உங்க கிராமம் உங்க நிமித்தமா ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட நான் சுருக்கமா பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். என்ன 4 காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தை ஏன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன கவனிங்க. முதலாவது, ஏன் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்? காரணம் என்னன்னா, அது அவருடைய கேரக்டர். எல்லாம் சொல்லுங்க. அவருடைய சுபாவமே என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா, நீங்க அப்பா கிட்ட ஓடி போய் டாடி அப்படின்னீங்கன்னா அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுங்களா? ஐ பிளஸ் யூன்னு. நீங்க ஆசீர்வாதமா இருப்பேன்னு. ஆமென் சொல்லுங்க. அவர் கிட்ட இருக்கிற கேரக்டர் வசனம் ஒரு இடத்துல எப்படி இருக்குன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் எதலைங்க அவர் மாறாதவரா இருக்கிறாரு. அவர் எதல தெரியுமா மாறாதவரா இருக்கிறாரு? அவர் கேரக்டர்ல மாறாதவர். அவர் கேரக்டர் என்ன? நம்மளை ஆசீர்வதிக்கிறதே அவருடைய கேரக்டர். அல்லேலூயா. அவர் கேரக்டர் அதுன்றதுனால, இப்ப சிலர் பாருங்களேன், இங்க பாருங்க ஒரு நிமிஷம். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட போனாலே, அவங்கள பார்த்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனாவே என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியும், ஏய் இவங்க கொடுக்குறவங்கப்பா, அவங்க கேரக்டர்ப்பா அது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சிலருக்கு போனீங்கன்னா தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, அது வேற கதை, அவங்கள பத்தி நான் பேசல. சிலர் கேரக்டர். இப்போ ஒரு தேலுன்னு வச்சுங்களேன், தேலுடைய சுபாவம் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கொட்டுங்க, வாயிலிருந்து வார்த்தையை கொஞ்சம் கொட்டுங்க. கொஞ்சம் கொட்டுறீங்களா? அந்த கொட்டுறது இல்லை, இந்த கொட்டு எல்லாம் ரெடி. தேலுடைய சுபாவம் என்னங்க? ஆமா, ஒரு முனிவர் இப்படிதான் என்ன பண்ணாரா, வழியில போயிட்டு இருந்தாராம் பாருங்க. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தேலு தண்ணியில விழுந்துச்சான். தண்ணியில விழுந்தோடனே அவர் என்ன பண்ணாரா, அந்த தேலை எடுத்து மேல விட்டாராம் பாருங்க. விட்ட உடனே கொட்டி பிடிச்சான் அவரை. கொட்டின உடனே அவர் கை உதறி இருக்கிறார் பாருங்க, திரும்ப தண்ணியில விழுந்துச்சு.
திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த தேல் எடுத்து மேல விடுறாரு. திரும்ப அது கொட்டுது, ஒதரும் பொழுது திரும்ப. இதை ஒரு சீஷன் பார்த்துனே இருந்து, என்னடா நம்ம குருக்கு ஏன்னா மூளைகளை கலங்கி போச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு, ஏன் குருவே அதுதான் உங்களை கொட்டுதுல, திரும்ப திரும்ப ஏன் அதுக்கு நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்னு கேட்டாராம். என்ன கவனிங்க அருமையானவர்களே, அந்த குரு சொல்லியிருக்கிறாரு, என்ன பாருங்க, அவர் சொன்னாராம், ஏப்பா தேளுடைய சுபாவம் கொட்டுறது, மனுஷனுடைய சுபாவம் உதவி செய்யறதுன்னாராம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டரை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா அவங்கள படைக்கும் போதே உருவாக்கி வச்சிருக்கிறார். அது போல நம்முடைய தேவனுடைய கேரக்டர் என்னன்னா பிளஸ் பண்றது. அதனால கர்த்தர் இந்த ஆண்டு நம்மளை பிளஸ் பண்ணும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 5:45 சொல்லுகிறது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்ன கவனிங்க, இந்த பிளஸிங்கோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இந்த பிளஸிங்கோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கெட்டவங்க வந்தாலும் பிளஸிங், நல்லவங்களா இருந்தாலும் பிளஸிங். அல்லேலூயா. சபைக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறங்க, மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் தான் இருதயத்தை பார்க்கிறார். பார்த்து நீ ரொம்ப கெட்டவனா இருக்கிற அதனால உனக்கு பிளஸிங் இல்லை அப்படின்னு சொல்றவர் அல்ல. அவர் என்ன பண்றாருன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்ம எல்லார் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது அவருடைய கேரக்டர் பிளஸிங், பிளஸ் பண்ற கேரக்டர். அதனால கர்த்தர் இந்த ஆண்டு நம்மளை பிளஸ் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஏன் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அவருக்கு பிரியம். ஆமென். காட்ஸ் விஷ் எதுன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். என்னாகும் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்றார். ஆமென். வேலையாம் எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி வந்து நிக்கிறான். என்ன கவனிங்க, பலி செலுத்தி பார்க்கிறான், என்னென்னவோ பண்ணி பார்க்கிறான். ஆண்டவருடைய இருதயத்தை எப்படியாகிலும் மாத்தணும், ஆண்டவர் எப்படியாகிலும் சபிக்க வைக்கணும்னு பார்க்கிறான். கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ என்ன என்ன பண்ணாலும் என்னை மாத்த முடியாதுப்பா, ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்ன்றார். அல்லேலூயா. ஏங்க இந்த ஆண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தரா வரணும்? ஏன் ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாருன்னா அதுதான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, பிரியம் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சு கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென். ஒரு முறை நாகமான் போறாரு பாருங்க, இயேசுவை நம்பி போறாரு. ஆண்டவருக்கு நமக்கு சுகம் தருவாரா அப்படின்னு சொல்லி நம்பி போறார். ஆண்டவருக்கும் நாகமானுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. ஆண்டவரை ஒரு நாள் அவர் வணங்கினது கிடையாது, ஒரு நாள் சர்ச்சுக்கு போனது கிடையாது. பாருங்க, அதுக்காக நீங்க சர்ச்சுக்கு வராம நின்றுட போறீங்க. நாகமான் என்ன பண்றாருன்னா போறாரு ஆண்டவர் நம்பி போன உடனே ஆண்டவர் சொல்லல, நீ வந்து அந்நிய தேசத்தான், என் தேசத்தையே நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, அதனால உன்னை என்னால பிளஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணார்னா நாகமான பிளஸ் பண்ணார். அது அவருக்கு பிரியும். ஒருத்தர் நம்பி வந்துட்டா, கர்த்தரை நம்பி வந்துட்டா, அப்பா அப்படின்னு கூப்பிட்டா உடனே அவர் பிரியப்பட்டு அவங்கள பிளஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது ஏன் ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணணும்? மூன்றாவது என்ன தெரியுமா? ஏன் அவர் பிளஸ் பண்ணணும்னா காட்ஸ் ப்ராமிஸா இருக்குது. ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தமா இருக்கு. நீங்க ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தர வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் வாயிலிருந்து வர்ற முதல் வாக்குத்தத்தமே என்னன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றதுதான். ஆமென். ஆபிரகாமி இது மன்னிக்கணும், ஆதாமி ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி அவங்கள ஆசீர்வதிச்சாருன்னு பார்க்கிறோம். ஆமென். அவர் தம்முடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவைகளை ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறோம். ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தம் எதுன்னா பிளஸிங். ஆமென். அது அவருடைய வாக்குத்தத்தமா இருக்கு. அதனாலதான் இந்த ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற. ஆமென். 3 காரியம் சொன்னேன், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் திரும்ப. ஏன் ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளுக்கு ஆண்டவர் பிளஸிங் காடா வெளிப்படுறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை ஏன் வெளிப்படுறார்? 1, அவர் எப்படிப்பட்டவர்னா அவருடைய கேரக்டரே பிளஸிங் கேரக்டர், அதனால நம்மளை பிளஸ் பண்றார். 2வது ஏன் அவர் நம்மளை பிளஸ் பண்ணணும்? காரணம் 2வது என்னன்னா அவர் அது வந்து அவருக்கு பிரியம். ஆமென். நம்மளை பிளஸ் பண்றதா அவருக்கு பிரியம். 3வது அது அவருடைய வாக்குத்தத்தமா இருக்கு.
அவர்கிட்ட இருக்கிற வாக்குத்தத்தமே என்ன வாக்குத்தத்தம்னா நம்மளாம் ஆசீர்வதிக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது முதல் அற்புதம் என்ன செஞ்சாருங்க? வெரி குட். காணா ஒரு கல்யாணத்துல சத்தமா சொல்லுங்க, தண்ணீரை அங்க ஒரு குறை வருது பாருங்க, குறைய என்ன பண்றாருங்க? பிளெஸிங்கா மாத்துறார். கர்ஸ பிளெஸிங்கா மாத்துறார். அல்லேலூயா. அங்க குறையினால ஒருவேளை எல்லாரும் திட்டிட்டு போயிருப்பாங்க, என்னடா நீ கல்யாண வீட்டுக்கு வந்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒரு திராட்சை ரசம் கூட கொடுக்கலன்னு திட்டிட்டு போயிருந்தானா அவனுக்கு சாபம் வந்திருக்கும். கர்த்தர் கர்ஸ என்ன பண்றாருன்னா பிளெஸிங்கா மாத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். திரும்ப படிச்சலாமா அந்த வாக்குத்தத்தத்தை? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? விசுவாசமா இதை படிங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நான் படிக்கிற எல்லாரும் எனக்கு கவனிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க பிளெஸிங்கா இருப்பீங்க. கைப்பிடி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு 5 3 4 பேருக்காக சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கைப்பிடி சொல்லுங்க ஐயா, கைப்பிடி சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நிறைஞ்ச மனசோடு ஊழியக்காரனா சொல்றேன், இந்த ஆண்டு முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நீடூடி வாழ்வீங்க, உங்க வியாதி மாறி உங்க குறைகள் மாறி நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஆண்டு நீங்க நல்லா இருக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு நீங்க சந்தோஷமா இருக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு ஆலோசனை மட்டும். என்ன ஆலோசனை கேட்டுலாமா? தயாரா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு ஆலோசனை, நிறைய எல்லாம் இல்லை, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு சொல்லுங்க, இல்லைன்னா தூங்கிடுவீங்க நீங்க. அதனால தான் கவனிங்க அருமையான. ஒரே ஒரு ஆலோசனை மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் மாறாதவர். அவருடைய கேரக்டரே என்னன்னா பிளஸ் பண்றதுதான். அவருக்கு சபிக்க தெரியாது, அவரிடத்துல சாபமும் இல்ல, சாபமான வார்த்தையே அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிளெஸிங் தான். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க. கவனிங்க அருமையானவர்களே, அவருடைய கேரக்டர் பிளெஸிங்கா இருக்கிறதுனால, அவர் பிளஸ் பண்றது தமக்கு பிரியமா இருக்கிறதுனால, அவருடைய வாக்கு, அவர்கிட்ட இருக்கிற வாக்கு தத்தமே பிளெஸிங் அப்படின்றதுனால நம்மளை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஆனா இதை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா, இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நம்ம அனுபவிக்கணும்னா, நம்முடைய சபை அதை அனுபவிக்கணும்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில நம்ம இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நம்ம என்ன பண்ணணும்? ஆபிரகாம் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன? ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? அதை தான் நம்ம கேட்க போகிறோம். ஆமேன். சத்தமா ஆமேன். எடுத்து வாசிக்க எடுக்காதீங்க, டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால அப்படியே நான் சொல்லி முடிக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 22:18 ஆபிரகாம் கிட்ட இருந்த அந்த குணத்தை ஆவியானவரே சுட்டி காட்டுறார் பாருங்களேன். நான் படிக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன ஆலோசனை பிரதர்? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு மனுஷன் பெரிய ஜாதி ஆயிட்டான், ஒரு மனுஷன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆயிட்டாரு, ஒரே ஒரு மனுஷன் ஒரு பெரிய தேசமா மாறிட்டார். கிரேட் நேஷனா மாறினதுக்கான காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சார். ஆமேன். வேற ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு, நான் படிக்கிறேன். நீ என் குரலுக்கு, நீ என் குரலுக்கு, குரல் பேசும்போது ஒரு குரல் வருது பாருங்க, சவுண்டு, வாய்ஸ், அந்த வாய்ஸ்க்கு நீ செவி கொடுத்ததுனால அப்படின்ற. ஆமேன். என்ன கவனிங்க. ஆபிரகாம் அவங்க அப்பா சந்ததி சந்ததியா அவங்க வேலை என்னன்னா விக்கிரகங்களை செய்து வித்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் அவன் அப்படிதான் வாழறான். ஆண்டவர் அவனை கூப்பிடும் போது தான் வெளியே வரான் அதை விட்டு. 75 ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 75 வருஷம் அவன் என்ன பண்றான்னா விக்கிரகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறான். கவனிங்க அருமையானவர்களே,
இப்போ அவனுக்கு நிறைய சத்தங்கள் வந்திருக்கும். ஆனா இப்போ அதன் மத்தியில தேவனுடைய சத்தம் வந்த உடனே என்ன கவனிங்க, அதை கரெக்டா கேட்ச் பண்றான். ஆமென். இங்க பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஆதாமி ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவங்க கிட்ட சொன்ன ஒரு கட்டளை என்ன சொல்லுங்க? இந்த பழத்தை புசிக்காதீங்க. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார். என்ன சொல்லுங்க? இந்த பழத்தை, தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் புசிங்க, இந்த ஒரு பழத்தை. ஆனா இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஆண்டு இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க பிளெஸிங் ஆயிடுவீங்க. ஆமென். அது என்னன்னா, ஒன்னே ஒன்னத்தை மட்டும் புசிங்க, வேற எதையும் புசிக்காதீங்க. ஆபிரகாம் கிட்ட நிறைய வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு. ஆனா அவன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம உலக வாழ்க்கையில செல்போன்ல இருந்து நிறைய வார்த்தை வருது, சொந்த பந்தம் கிட்ட இருந்து நிறைய வார்த்தை வருது, பக்கத்துல அக்கத்துல ஏகப்பட்ட வார்த்தை வருது, நிறைய பேருக்கு டிவியில இருந்து வார்த்தை வருது. ஆமே, நிறைய வார்த்தை வரும். அப்பா சொல்றாரு, அதையெல்லாம் புசிக்காதீங்க, இந்த குரலை மட்டும் புசிங்கன்ற. எந்த மனுஷன் இந்த ஆண்டு இதை பிடிக்கிறான், இந்த குரலை கேட்கிறானோ, அவன் பிளஸிங் ஆயிடுவான். ஆமென். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, பைபிளை படிக்கிறதே கிடையாது, இந்த வார்த்தையை நம்ம கேட்கறதே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க டிவியை எழுந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க யோசிச்சு பாருங்க. போனை எடுத்து வாட்ஸ்அப்ல யாரா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களான்னு பாக்குறீங்களா, இல்ல வார்த்தையை தேடி போறீங்களா? இந்த குரலுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன எல்லா ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். ஆமென். ஆபிரகாம் அதான் செய்யறாரு. அவங்க தகப்பனார்கிட்ட இருந்து வார்த்தை வருது, இவர் விக்கிரகெல்லாம் நிறைய செஞ்சு வித்துனுகிறாரு, அதுங்கெல்லாம் ஒன்றும் பேசலன்னு வச்சுங்களேன். 75 வருஷமா பாக்குறாரு, ஒன்னும் அது பேசல. அதனால யாரா பேசுவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் பேசுறார் பாடத்துல இருந்து. ஆமென். அவர் பேசணும்னு பிடிச்சிக்கினார். ஆமென். இங்க பாருங்க அருமையானவர்களே, ஆதாம் ஏவாளுக்கு எப்படி ஒரு கட்டளை வந்துச்சு, எல்லாத்தையும் புசி, ஒன்னத்தை புசிக்காத அப்படின்னு கட்டளை வந்துச்சு. அது மாதிரி நமக்கு ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சபை என்கிற ஏதேன் தோட்டத்துல என்ன தெரியுங்களா? எதையும் புசிக்காத, இதை மட்டும் புசி, இதை மட்டும் கேள், இதை மட்டும் படி. புரியுதோ புரியலையோங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் முதல்ல இதோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க போனோட இல்ல, உங்க நண்பர்களோட இல்ல, டிவியோட இல்ல. நிறைய பேருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, நிறைய பெண்களுக்கு டிவி தான் ஹஸ்பண்டா மாற்றுக்குது. 24 மணி நேரம் டிவியோட இருக்கிறாங்க. பேசாம டிவியை கல்யாணம் பண்ணியிருந்துக்கலாம் போல. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க, அந்த குரலை கேட்காதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஆலோசனையை தராரு, இந்த குரலுக்கு செவி கொடுங்க. ஆபிரகாம் இந்த குரலுக்கு செவி கொடுத்தான். ஆமென். ஆமென். அருமையானவர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி. நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை தெரியுங்களா, நம்மளே என்ன பண்றோம்னா சர்ச்சில் இருந்து கேலண்டர் போட்டு கொடுத்துறோம். வேலைக்கு போற நேரத்துல அவசரமா ஓடி போய் கேலண்டர் பார்த்து, இன்னைக்கு என்ன டேட்டு, ஓ இந்த டேட்டா, ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏதோ ஒன்று படிச்சு குடுன்னு பைபிள் பஸ்ட்னு ஓடிடுறீங்க. சிலர் எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா, பைபிள் படிக்கிறதே, ஐயோ பிரதர் இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன் பிரதர், ஆபத்து வந்துடக்கூடாது பிரதர், அதனால ஒரு வசனத்தை. அப்படியும் படிக்காதீங்க. சிலர் எப்படி படிக்கிறீங்கன்னா, பைபிளை மூடி வச்சிருங்க, எடுத்து தொடச்சி இப்படி வச்சு திறந்து அப்படியே ஒரு வார்த்தை படிக்கிறீங்க, போதும் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. மணிக்கணக்கா இந்த குரலை கேட்கணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை கேட்கணும். எந்த மனுஷன் இந்த ஆண்டு இதை கெட்டியா பிடிச்சி இதை கேட்குறாங்களோ, ஆசையா இதை சாப்பிட்றாங்களோ, இதை ஆசையா புசிக்கிறாங்களோ, இங்க பாருங்க, ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க, போய் கடன்னு தோலை உரிக்காதமா அடிச்சு அப்படியே மென்னு துப்பி அப்படியே சாப்பிட்றீங்க. ஆப்பிள் வாங்கிட்டு வரீங்க,
ஆப்பிள் அறியாத அப்படியே எடுத்து வாயில போட்டு மென்னு துப்பி அப்படியே சாப்பிட்றீங்க? இல்ல, அழகா அதை கட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி வச்சு மெதுவா எடுத்து தேன் ஊறுற மாதிரி சாப்பிட்றீங்களா? ரசிச்சு ருசி சாப்பிட்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. இது கூட கனிதாங்க. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் கூட ஒரு கனிதான். இதை நீங்க எப்படி டேஸ்ட் பண்றீங்க? இதை நீங்க டேஸ்ட் பண்ற விதத்துல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்கு. இதுக்குள்ளதான் உங்க ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்கு. ஆமேன். ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு அம்மா வீட்டுக்கு போனாராம். என்ன கேட்குறீங்களா? போர் அடிக்கூடாதுன்னு கதை சொல்றேன். போனாராம் பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, பாஸ்டர் வந்துக்கிறாரேன்னு சொல்லி தங்க ஸ்பூனை ஒன்று சாப்பிட கொடுத்துருக்குது. சாப்பிடனா சாப்பாடு அள்ளி சாப்பிட்றதுக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு? சாப்பிட்டு தங்க ஸ்பூன் ஆச்சே அப்படின்னு பைபிளில் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவங்க பாஸ்டர் என்ன வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிட்றதுக்கு சோறு சாப்பிட்றதுக்கு தங்க ஸ்பூனை கொடுத்தோம். அவர் என்ன பண்ணிட்டாரு? காணமே, ரொம்ப நாள் ஆச்சு. இவர் வச்சது இந்த இவங்களுக்கு யாருக்கு தெரியாது. பைபிள் வச்சுக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். கழுவி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க? தங்க ஸ்பூனை பாஸ்டர் எதனா எடுத்துன்னு போயிட்டாரா இல்லை எங்கன்னா வீடு ஃபுல்லா தேடுறாங்க, காணோம். வீடு ஃபுல்லா தேடுனுங்கிறாங்க. அடுத்த வருஷம் அதே மாதிரி இந்த தம்பதியினருக்கு கல்யாண நாள் வருது. அதே பாஸ்டர் கூப்பிடுறாங்க, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் அப்படின்னு. திரும்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் பொழுது மெதுவா அந்த பாஸ்டர் கிட்ட கேட்கறாங்க, பாஸ்டர் போன வருஷம் இதே மாதிரி எங்களுக்கு கல்யாண நாள் வந்துச்சு, நீங்க வந்தீங்க, பிரியாணி எல்லாம் செஞ்சோம், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தங்க ஸ்பூனை கொடுத்தோம், ரொம்ப நாளா அது காணும் பாஸ்டர் அப்படின்னாங்க. அதுக்காக ஒரு ஜபம் பண்ணு. ஏமா உனக்கு விஷயம் தெரியாதா? அதை கழுவி உன் பைபிள தான் வச்சேன் அப்படின்னாராம் பாருங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக். ஐயோ, பாஸ்டருக்கு ஒரு வருஷமா நம்ம பைபிள் எடுக்காது தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்க கூடாது. எடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. போன நியூ இயருக்கு எடுத்துன்னு வந்தேன், அதோட இந்த நியூ இயருக்கு தான். போன கிறிஸ்மஸ்க்கு எடுத்துட்டு வந்தேன், அதோட இந்த கிறிஸ்மஸ். தூசை தட்டி அடிச்சு ஒட்டரெல்லாம் அடிச்சு இதுக்கு தனியா செலவு பண்ணி பெயிண்ட் அடிக்கணும் போல இருக்குது. ஒட்டரை அடிச்சு எல்லாம் பண்ணி. நீங்க எந்த குரலை கேட்க விரும்புறீங்க? ஆபிரகாம் நிறைய குரல் வருது. அவன் புசிச்சது ஒரே ஒரு குரலை, அவன் கேட்டது ஒரே குரலை, இந்த குரல். அதனால பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்குள்ளும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு மனுஷன் அவன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார், அவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாறி போனார். நீங்களும் உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வாதமா மாற்றும்படி வந்திருக்கிறார். ஆமே. நீங்க கேட்க வேண்டிய ஒரு குரல் எது தெரியுமா? இந்த குரல். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்ற நீங்க எதுக்காக தெரியுமா வரணும்? பிரதர் எனக்கு பாட்டு பாட தெரியும் பிரதர், அதனால வரேன் பிரதர். இல்ல பிரதர் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் பிரதர், அதனால வரேன் பிரதர். பிரதர் எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும் பிரதர், ஆராதனைக்கா? இல்ல 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 இல்ல. உங்க நோக்கம் எல்லாம் எதுக்காக இருக்கணும்னா வார்த்தை. இன்னைக்கு என்ன வார்த்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்? இன்னைக்கு என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்க விரும்புறார்? என்ன நான் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை கேட்கறதுக்காக நீங்க வரணும். அல்லேலூயா. நீங்க வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவருங்க யாருமே இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை கேட்டார் ஆபிரகாம். ஆமென். இந்த பாருங்க, ஏன் இந்த வார்த்தையை கேட்க சொல்றார் ஆண்டவர்? என்ன கவனிங்க. ஆபிரகாம் கிட்ட முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்ற. கவனிங்க, இன்னைக்கும் நம்மளுக்கு நேரா ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? சுருக்கமா சொல்றேன், நிறைய எடுத்துட்டு வந்தேன், சொல்ல டைம் இல்லை, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நமக்கும் ஒரு வார்த்தை இந்த புதிய ஆண்டுல வருது. என்ன வார்த்தைனா, ஆபிரகாமுக்கு வந்த அதே வார்த்தை. முதல்ல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ உன் தேசத்தை விட்டு, முதல்ல அப்படியா இருக்கு, என்ன பாருங்க, நீ உன் தேசத்தை விட்டு புறப்படுன்றார். முதல்ல சொல்லுங்க, என்ன எதுல இருந்து வெளியே வரணும்? நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நம்ம இருக்கிற தேசத்தை விட்டு முதல்ல வெளியே வரணும். ஏன் ஆபிரகாமை பார்த்து அந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார்? ஏன்னா ஆபிரகாம் இருக்கிற தேசம் பாபிலோன் தேசம், கல்தேயர் பட்டணம். அது சாத்தான் தலைநகரமாய் கொண்டிருக்கிற பட்டணம். அது பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நகரம்.
ஆமென். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால பாஷைகளை கர்த்தர் தாறுமாறாய் மாற்றின தேசம். ஆமென். அந்த தேசத்தில் நீ இருந்தியானா உன்னை பிளஸ் பண்ண முடியாது. அதனால் நீ புறப்பட்டு வெளியே வான்றார். 2023 வரைக்கும் நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தாரு, வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு. இன்னைக்கு நிறைய பேர் வரல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை வருது உங்களுக்கு நேரா. நீங்க எந்த தேசத்தில் இருக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமான தேசத்தில் இருக்கிறீங்களா, பிரியமில்லாத தேசத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உன் தேசத்தை விட்டு புறப்படு. நீங்க புறப்பட்டாதான் blessing அனுபவிக்க முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன வார்த்தை படிங்க? உன் இனத்தை விட்டு நீ புறப்படுன்றார். எல்லாம் சொல்லுங்க இனம். எல்லாம் சொல்லுங்க இனம். இனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலாச்சாரம். கலாச்சாரம், அவனுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் மாறணுன்ற. இங்க பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் கொண்டு போகும்பொழுது ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவங்க எங்க வராங்கன்னா ஆரானுக்கு வராங்க. ஆரான்ல இருந்து கானான் போறாங்க. அப்புறம் சீகேம் போறாரு, பெத்தேல் போறாரு, எகிப்து போறாரு, பெயர்சபா போறாரு, சீகேம் போறாரு, திரும்பவும் அப்புறம் கீலேயாத் போறாரு, கேரார் போறாரு, லாஸ்டா எப்ரோனுக்கு வராரு. அங்க அவங்க மனைவி மறிக்கிறாங்க. பிற்பாடு பல காரியங்கள் நடக்குது. ஏங்க ஆண்டவர் ஆபிரகாம் இப்படி அலைய விடணும்? ஏங்க ஆண்டவர் ஆபிரகாம் இப்படி எல்லா தேசத்துக்கும் சுத்தி திரிய வைக்கணும்? ஏன் தெரியுமா? அவன் கலாச்சாரத்தை அவன் மறக்கணும்ட்டு. அவன் 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 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கலாச்சாரம் பரலோக கலாச்சாரம் இல்ல. அதனால அவனை எகிப்துக்கு அனுப்புறாரு. அங்க இருக்கிற கலாச்சாரத்தை கொஞ்சம் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்றாரு. பிற்பாடு வேற தேசத்துக்கு அனுப்புறாரு. இப்படி தேசமா அனுப்பி 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 இவனுடைய முழு கலாச்சாரத்தை இவன் மறக்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா விரும்பினார். ஆமென். அப்பதான் பரலோக கலாச்சாரம் அவனுக்குள்ள வரணும். ஆமென். இன்னைக்கு ஏன் கர்த்தர் உங்களை நீங்க இருக்கிற தேசத்தை விட்டு புறப்படுன்னு சொல்றாரு தெரியுங்களா? நீங்க இருக்கிறது பரலோக தேசம் இல்ல. நீங்க இருக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் இல்ல. நீங்க எங்க தெரியுமா புறப்பட்டு போனோம்? பரலோக தேசத்துக்கு புறப்பட்டு போனோம். பைபிள் சொல்ற தேசத்துக்கு நீங்க புறப்பட்டு வரணும். ஆமென். நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரலோக தேசத்திலையும் மற்ற 6 நாளும் உங்க இஷ்டப்படியான தேசத்துல நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வாழக்கூடாது. கர்த்தர் இமீடியட்டா சொல்றாரு, உங்களை இமீடியட்டா சொல்ற, நீ உன் தேசத்தை விட்டு புறப்படுன்ற. யாருக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். உங்க கலாச்சாரத்தை தயவு செய்து மாத்துங்க. கலாச்சாரத்தை நீங்க முன்னாடி இருந்தது போலவே ரட்சிக்கப்பட்ட பிறகும் நீங்க இருக்கக்கூடாது. உங்க கலாச்சாரம், உங்க கேரக்டர் மாறணும், உங்க பேச்சு மாறணும், உங்க பார்வை மாறணும், உங்க சிந்தனைகள் மாறணும். அருமையானவர்களே, உங்க பழக்க வழக்கங்கள்லாம் மாறணும். மாறாம ஆசீர்வாதம் வராது. ஆமென். நான் பொய் சொல்றவன் பொய் சொல்லே இருப்பேன் பிரதர், கெட்ட வார்த்தை பேசுறவன் கெட்ட வார்த்தை பேசினே இருப்பேன் பிரதர், நான் இப்படி பண்றவங்க இப்படி பண்ணினே இருப்பேன் பிரதர், அவர் மட்டும் வந்து ஆசீர்வதிச்சுட்டு போயிடணும் பிரதர் அப்படின்னா அவர் ஆசீர்வதிப்பார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களால அதை அனுபவிக்க முடியாது. நீங்களே இழந்து போயிடுவீங்க. பிசாசு யாரை விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடிட்டே இருக்கிறான். இந்த ஆலோசனை உங்களுக்கு நேரம் வருதா, உடனே பிளான் போடுவான் சத்துரு. என்னன்னா, இந்த அம்மாவை எப்படி இதை இழக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்து உங்களுக்குள்ள கொஞ்சம் கோபத்தையும் கொஞ்சம் கசப்பையும் வெறுப்பையும் கெட்ட வார்த்தையும் இச்சைகளை கொடுத்தான்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளெஸிங் இழந்துருவீங்க. அவன் திருடின்னு போயிடுவான். ஆமென். இப்படிதான் ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து திருடனான். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றான், 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கிறார் அவர். அவர்கிட்ட வந்து சொல்றான், இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றான். அதை ஆண்டவரும் அக்ரி பண்றார். ஆமென். ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார் தானுங்க. எப்படி அவங்ககிட்ட எப்படி போச்சு? ஆண்டவர் அவனை தான் தள்ளி விட்டாரு. அவன் சாத்தானா மாட்டானே, தேவ தூதனா இருந்தவன் சாத்தானா மாட்டானே. எப்படி அவனுக்கு பூமி கொடுக்கப்பட்டது? அவனுக்கு பூமியில இடம் கிடையாது, வானத்தில் இடம் கிடையாது. அவனுக்கு எப்படி பூமி கொடுக்கப்பட்டது? காரணம், திருடிட்டான். திருடன் அவன் திருடனா இருக்கிறான். ஆமென். நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் திருடின்னு போற மாதிரி விடக்கூடாது. உங்க ஆசீர்வாதம் நம்ம அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் நீங்க பிடிச்சுக்கணும் கெட்டியா. ஆமென். ஆமென். 3வது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வான்ற. என்ன சொல்லுங்க? புரியுற மாதிரி சொல்லிட்டாங்களா?
ரேஷன் கார்டில் கூட உன் பேர் இருக்கக்கூடாது அப்படின்ற. உனக்குன்னு மார்க் ஷீட் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு மார்க் ஷீட் யாருன்னா கொளுத்திட்டு போறீங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஆபிரகாம் கிட்ட சொன்னது சொல்கிறேன். உனக்கு மார்க் ஷீட் இருக்கக்கூடாது, ஆதார் கார்டு இருக்கக்கூடாது, உனக்கு ரேஷனில் பேர் இருக்கக்கூடாது, எதுவுமே. நீ எப்படி இருக்கணும்னா அனாதியா புறப்பட்டு வரணுன்றார் ஆபிரகாம். அதாவது உனக்கு இன்ஷியலு உங்க அப்பா இன்ஷியலா இருக்கக்கூடாதுன்றார். சிம்பிளா சொல்றேனே, உனக்கு இன்ஷியலு தேராகுடைய இன்ஷியலை நீ வைக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டர் அவருடைய இன்ஷியலை கொடுக்குறார். அவருடைய இன்ஷியலை எடுத்துன்னு ஆபிரகாமுக்குள்ள வைக்கிறார். எச் யாவே அப்படின்ற வார்த்தையிலிருந்து எச்சை கொண்டு ஆபிராம் என்கிற வார்த்தை ஆபிரகாம் எச்ச சேர்க்கிறார். இவர் இன்ஷியலை கொண்டு போறார். அப்பதான் அவன் வாழ்க்கை மாறுது. ஆமென், ஆமென். கவனிங்க அருமையானே, நீங்க உங்க தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புறார். ரொம்ப நாளா நீங்க புடிச்சு வச்சுருக்கிறீங்க பாருங்க ஒரு கேரக்டர், அதெல்லாம் வெளியே வரணும். முழுசா நீங்க ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா முழுசா கழுவப்பட்டு முழு காலியான பாத்திரமா அப்பா கிட்ட கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இதுதான் இந்த ஆராதனையில உங்களுக்கு வருகிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் பெரிய ஜாதியா மாத்துவார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மாறுவீங்க. ஆமென். தயவு செய்து கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறார். உங்க தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வாங்க. ஆமென். உங்க கலாச்சாரம், உங்க பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாற்றணும். இந்த புது வருஷத்தில் நீங்க மாற்றணும். பழைய இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. ஆண்டவரை 2023 வரைக்கும் கோபப்படுத்துனீங்க, கஷ்டப்படுத்துனீங்க. உங்க பழக்க வழக்கங்களால, உங்க பேச்சினால, உங்க நடவடிக்கையினால கர்த்தரை கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க. இந்த புதிய ஆண்டு சொல்றாரு உங்களை பார்த்து எல்லாத்தையும் மாற்றணும். எல்லாத்தையும் மாற்றணும். எனக்கு சேர்த்தா நான் சொல்றேன், எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். நம்ம வாழ்க்கை மாறணும். நம்ம முழுசா மாறணும். அப்படியே பிரதர் நான் கோபக்காரன் பிரதர், உங்களுக்கு தெரியாதா? நீ கோபக்காரனா இருந்தா கோபக்காரனாவே இரு, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ நஷ்டம் தான் அனுபவிப்ப. கோபம் வருதா உடனே மாத்தணும். நீ உனக்குள்ள ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கா, மாத்தணும். நான் மாறவே மாட்டேன் பிரதர். என்ன ஆண்டரை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க ஆண்டரை ஏமாத்திட்டு உங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவா வருது. முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, ஏன்னா தேசத்தை விடணும். சொல்லுங்க, தேசாந்தரியா மாறணும். டெரரிஸ்ட் கூட இந்த இப்ப இஸ்ரவேல ஒருத்தன் தாக்கணும் பாருங்க. யார் அவன்? அமாசா. இஸ்ரவேல ஒருத்தன் தாக்கணும். அவன் யாரு? அமாஸ். அவனுக்கு ஒரு நாடு இருக்குது. என்ன நாடுன்னா அது என்ன நாடு? என்னம்மா யாரா கொஞ்சம் பாலஸ்தீனா இல்ல, அங்கேயே இருந்தாங்களே பாலஸ்தீனா, காசா. டெரரிஸ்ட் கூட ஒரு தேசம் இருக்குதுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, உனக்கு தேசமே இருக்க கூடாது, நான் தரவா பரலோக தேசத்தை அப்படின்றார். ஆமென். அடுத்த ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் இனத்தை விடணும், உன் கலாச்சாரம், உன் பழக்க வழக்கம் எல்லாம் மாறணும், உன் ஸ்லீப்பிங் டைம் மாறணும், உன் ஈட்டிங் டைம் மாறணும், உன் பாத்திங் டைம் மாறணும், உன் பேச்சு மாறணும், பழக்க வழக்கம் எல்லாம் மாறணும். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, பல தேசம் சுத்த விடுறாரு, சுத்தி 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 அடிச்சு கடைசியில் அவனுக்கு பரலோக கலாச்சாரத்தை கொடுக்குறார். இன்னைக்கு பூமியில ஒரு இனம் பரலோக தேசத்துல வாழுது, பரலோக கலாச்சாரத்துல வாழுது, பரலோக அந்த சட்டத்திட்டத்தில் வாழுதுன்னா அது இஸ்ரவேல் ஜனம்தான். ஆமென். உங்களை என்னையும் அப்படி மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இந்த புது வருஷத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டு அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யார் வாய்ஸை கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்க இருதயத்தில் அதிகமா தொனிக்கிறது யார் வாய்ஸ்? யாருடைய குரல்? கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் அதிகமா இருக்கா, இல்ல வேற ஏதோ காரியத்துக்கு நீங்க செவி கொடுத்து கீழ்ப்படுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா உங்களை வார வாரம் கொண்டு வந்து பேசுறார், வார வாரம் கொண்டு வந்து பேசுறார். நீங்க யார் வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? யார் வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க உங்களை பார்த்து நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு, அதுதான் உங்க இருதயத்தில் நிறைய ஓடுதா? அதை மாத்துங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இது உங்க நேரம், இது உங்க நேரம். மாறணும் பிரதர், உங்க கேரக்டர் மாறணும் பிரதர். பிரதர் உங்க கேரக்டர் மாறணும் பிரதர். சிஸ்டர் உங்க கேரக்டர் மாறணும் சிஸ்டர்.
ஹalleluya. மாறாம ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்காது. நீ உன் தேசத்தை விடணும், உன் கலாச்சாரம் மாறணும், உன் சுபாவம் மாறணும். உனக்குள்ள ஒரு மாற்றம் வராம நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒப்பு கொடுங்க. இந்த 2024 முதல் ஆராதனையில் கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நேரா அனுப்பும்படி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க மாறாம ஆசீர்வாதம் வராது. நீங்க மாறாம பரலோகம் செல்ல முடியாது. கர்த்தர் ரொம்ப ஆசையா வந்திருக்கிறார் சிஸ்டர். இந்த ஆண்டு கர்த்தர் ரொம்ப ஆசையா வந்திருக்கிறார் பிரதர். என் பிள்ளை ரொம்ப வருஷமா கஷ்டப்படுது, என் பிள்ளை ரொம்ப வருஷமா கண்ணீர் வடிக்குது. இந்த ஆண்டு எப்படி ஆகல என் பிள்ளைய ஆசீர்வதிச்சே ஆகணும். வியாதி மாத்தியே ஆகணும், டிப்ரெஷன் மாத்தியே ஆகணும், சூழ்நிலையை மாத்தியே ஆகணும், பிள்ளை செல்வத்தை கொடுத்தே ஆகணும், வீடு கட்டியே ஆகணும், செய்தே ஆகணும், முடிச்சே ஆகணும், ஆசீர்வதிச்சே ஆகணும் வந்து நிற்கிறார். ரொம்ப ஆசையா வந்து நிற்கிறார். சிஸ்டர், பிரதர், ஏமாத்திராதீங்க பிரதர், ஏமாத்திராதீங்க. ஆண்டவரை ஏமாத்தாதீங்க, ஏமாத்தி வாழாதீங்க. 4 செவத்துக்குள்ள உங்க அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க வெளியில வந்து எப்படி இருக்கிறீங்க? அப்பாவை பார்த்து சொல்லாமா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். இந்த புதிய ஆண்டுல ஒப்பு கொடுத்து நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒப்பு கொடுங்க, ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுத்துங்க. அப்படியே உங்க இருதயத்துல கரத்தை வச்சுங்க. ஒப்பு கொடுத்துங்க. அப்படியே உங்க இருதயத்துல கைகளை வச்சுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்துச்சு. இந்த குரலை கேட்டீங்களா? இந்த வார்த்தையை கேட்டீங்களா? அப்பா சொல்றார், தேசத்தை விட்டுட்டு வெளியே வா, தேசத்தை விட்டுட்டு வெளியே வா. நீ இருக்கிற தேசம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, அது எனக்கு பிரியமில்லாத தேசம் மகனே. வெளியே வா. அங்கிருந்தா உன்னை என்னால் ஆசீர்வதிக்க முடியல. இயேசு தம்முடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போறார். வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அநேக அற்புதங்களை இயேசுவால செய்ய முடியலன்னு சொல்லுகிறது. நீங்க இருக்கிற தேசத்தினால உங்களை பிளஸ் பண்ண முடியல அவரால. வெளியே வாங்க. எப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கிறீங்க? ரீபா ராகாதா, எப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கிறீங்க? பரலோக கலாச்சாரம் இருக்கா? பைபிள் கலாச்சாரம் இருக்கா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எங்களை மாத்துங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த ஆண்டு முடியும் பொழுது நாங்க இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாய் முடிக்கணும் ஆண்டவரே. நாங்க எங்க பேர் பெருமைப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரீபா காதா ரஹா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஆராதனை முடிஞ்சிடும். பிரதர், உங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கையா நீங்க தொடர போறீங்களா? உங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கையா நீங்க ஆரம்பிக்க போறீங்களா? இந்த புதிய ஆண்டும் நீங்க பாவத்தோட ஆரம்பிக்க போறீங்களா? பழைய சுபாவத்தோட ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல புதிய மனுஷனா, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மனுஷனா நீங்க துவங்க போறீங்களா? கர்த்தர் உங்ககிட்டயே முடிவு கேட்கிறார். நீங்களே முடிவு பண்ணீங்க, நீங்களே முடிவு பண்ணீங்க. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடம் சரியில்லை, வெளியே வா. நீ இருக்கிற கலாச்சாரம், நீ இருக்கிற அந்த பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கல, வெளியே வா. நீ இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வா. உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா. தகப்பன் வீட்டு போல இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்து இது எனக்கு தகப்பன் வீடுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிற, வெளியே வா, வெளியே வா. அவங்களுடைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, அவங்களுடைய பேச்சு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, அவங்க பண்ற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. நீங்க தனித்துவங்க, நீங்க தனித்து வாழக்கூடியவங்க, நீங்க பரலோகத்துக்குரியவர்கள். நீங்க பரலோகத்தின் கலாச்சாரத்தை, பரலோகத்தின் பேச்சை உடையவர்களா இருக்கணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, எல்லா இருதயத்துல கை வச்சு ஒப்பு கொடுக்கிற இருதய கை வைங்க. நம்ம ஜெபிக்கலாம். பக்கத்துல பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுத்துக்கலாம், ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்துல மண்ணில் வருகிறோம். இந்த ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இந்த முதல் ஆராதனையில் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே, நீங்க எங்களை பெரிய ஜாதியாக்கி
ஆண்டவரே எங்களை bless பண்ணுவேன்னு சொன்னீங்க. எங்க பேரை கிரேட்டா மாத்துவேன்னு சொன்னீங்க. எங்களை bless பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க. நன்றி 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 ஆண்டவரே. அதுக்காக ஒரு ஆலோசனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்க குரலை கேட்கணும், உங்க குரலை கேட்கணும், மத்த குரல் அல்ல, உங்க குரலை கேட்கணும். ஆதாம் ஏவாளுக்கு சொன்னீங்க எல்லாத்தையும் புசி, ஒண்ணுத்த புசிக்காத. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு சொல்றீங்க எதையும் புசிக்காத, உன்னை சுத்தி இருக்கிற எதையும் புசிக்காத, ஒன்னே ஒண்ணு வேத வசனத்தை புசி. ஹalleluya ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு வாரம் வருகிற ஆலோசனையை கேட்டு நாங்க கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவரே, நாங்க கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.